விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் இனிய மாலை வணக்கம். இந்த பாட்டு ஹிட் அடிக்க இதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற தொடரின் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்ப்பது ராஜநடை என்ற படத்தில் வந்த கஸ்தூரி மான் குட்டியாம் இது கண்ணீரே என் சிந்துதாம் என்ற பாடலை பற்றி தான். இந்த பாடல் தொடக்கத்தில் பார்க்கும்போதே ஒரு அந்த காலத்துலலாம் ஒரு டைம் பீஸ், அதாவது சுவர் கடிகாரம் இருக்கும். அதிலிருந்து ஒரு பறவை வந்து கூக்குன்னு கூவுற மாதிரி இருக்கும் அந்த கடிகாரம். அப்புறம் ஒரு நைட் லேம்ப் இருக்கும். அந்த நைட் லேம்ப் எல்லாத்தையும் காட்டுவாங்க. அந்த ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக்கே வந்து நம்மளை அந்த மூடுக்கு அழைச்சிட்டு போயிடும். மூட் செட் பண்ணிவிடும் நமக்கு அந்த பாடலை ரசிப்பதற்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் சத்தம். விசில்னால் வந்து வாயில் விசில் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விசில் சத்தம். இந்த பாடலில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீதா, விஜயகாந்த், பேபி சாம்லி, அதுக்கப்புறம் கௌதமி, 3 பேருமே இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு பாடுகின்ற பாடல் தான் இது. அப்போ விஜயகாந்த் அவர்கள் விசில் அடிச்சுட்டு வர்ற மாதிரி அந்த பாடல் ஆரம்பிக்கும். அந்த மியூசிக்லாம் வந்து அதன் பிறகு தான் வார்த்தை ஆரம்பிக்கும். அதுவும் பெண் குரலில் சித்ரா அவர்கள் ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு அடுத்த பேராக தான் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரலில் 2வது பேராக தான் ஆரம்பிக்கும். அந்த பேரா கூட எப்படி தொடங்குன்னா எடுத்தோடனே அப்படியே வார்த்தையாக வந்துடாது. அதற்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் வரும். ஹான்னு அவர் ஒரு ஹம்மிங் பண்ணுவார். அதன் பிறகு தான் அந்த வார்த்தைக்குள்ளார போவார். இதெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த பாடலை மேலும் மேலும் ரசிக்க வைக்கின்ற அந்த சாமர்த்தியங்கள், அந்த இசை நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போய் இப்போ கேட்டு பாருங்கள் ராஜநடை படத்தில் இந்த பாடல் அவ்வளோ அருமையாக இருக்கும். காலத்தால் அழிக்க முடியாத பாடல்னு சொல்லலாம். நெஞ்சில் நீங்காமல் இடம்பெற்ற பாடல்னு சொல்லலாம். இந்த பாடல் அருமையான பாடல். அதே சமயம் டைம் பீரியடை சொல்கிற மாதிரி அந்த காட்சிகள் அமையும், அந்த பொருட்களை அமைப்பாங்கன்னு சொல்வீங்க இல்லையா, அது மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கு இந்த படம் பார்த்தோம்னா அந்த படம் அந்த காலகட்டத்தை நமக்கு அப்படியே பிரதிபலிக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அந்த நான் சொல்கின்ற சுவர் கடிகாரம், அதன் பிறகு அந்த நைட் லேம்ப் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த குழந்தை வைத்துக்கொள்ளும் பொம்மை முக்கியமாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நமக்கு அது எந்த காலகட்டத்தில் எடுத்த படம் அப்படிங்கிறது தெளிவாக காட்டிடும். இந்த ஒரு பாடலிலேயே நாம் நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ளலாம். அதே சமயத்தில் மிக அழகான இசை மற்றும் குரல். நீங்களும் இதை கேட்டு பாருங்கள். கேட்டுட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே கேட்டிருந்தாலும் சொல்லுங்கள். இந்த பாடல் ஹிட் எடுத்ததுக்கு காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.